மேசராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த நவம்பர் 30க்குள்ளே என்ன நடக்கும், என் வாழ்க்கையில் என்ன நடந்துருச்சு சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக ஒன்று கூட நடக்கலை. இந்த 7.5 சனி வந்து என்னை பிடிச்சது தான் மிச்சம். 12ஆம் இடத்திலே சனி இருப்பது ஒரு பிரச்சனை தான். ஆனால் அவர் தான் வக்கரமாக இருக்காரு. இப்போ எப்படின்னா, தான் மறைந்தது கூட தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாரு, நல்லது செஞ்சுட்டு இருக்காரு சனி பகவான். இந்த சனி பகவான் தருகின்ற அற்புத பலன் என்னவென்றால், பண இழப்பு என்பது இனி மேற்கொண்டு ஏற்படாத வகையில் இழந்த பணத்தெல்லாம் திருப்பி தரும். நவம்பர் 30க்குள்ளே நடக்கின்ற 2வது விஷயம் என்னென்னா, 6ஆம் இடத்தை குரு பகவான் சனி பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு வேலை கிடைக்கிறது. ஷேர் மார்க்கெட் முதலிய விஷயங்கள், கைமாத்து போக்குவரத்து, ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க வாங்குறீங்க, எது பண்ணாலும் சரி, அதில் வியாபாரத்தில் லாபம் கிடைப்பதெல்லாம் இந்த சனி பகவான் தருகின்ற அற்புத பலன்களால் ஏற்படுகிறது. நல்வாழ்க்கை, கார், முக்கியமாக மேசராசிக்காரர்கள் கார் வாங்க போகிறீங்க. மேசராசிக்காரர்கள் 4ஆம் இடத்துல உங்களுடைய அம்மாவோட உடல்நிலை சரியாக போகுது. மேசராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய அசட்ஸ், சொத்து, அதை பார்த்துடுறோம். அப்போ அசட்ஸ் சேரக்கூடிய நேரத்தை எல்லாம் பார்த்து 8னா தாரித்திரியம் என்று பொருள் நண்பர்களே. தாரித்திரியம்னா என்ன? வறுமை. வறுமையின் உச்சத்தை தான் தாரித்திரியம் என்று சொல்லுவோம். அந்த தாரித்திரம் போகின்ற நேரம் இந்த 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது தாரித்திரம் அகல்கிறது. அது போன்ற விஷயங்கள் எல்லாம் 10 குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, தொழில் பண்ணுங்கிற எண்ணம் வருது. நான் ஏன் இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்கணும், நானே ஆரம்பிக்கிறேன். ப்ளஸ்ஸோ மைனஸோ வாழ்வோ சாவோ நான் பார்த்துக்கிறேன் சார். என்ன சார் ஆகிட போகுது வாழ்க்கையில் சார் என்று நீங்கள் இப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. மேசராசிக்காரர்கள் அசட்ஸ் வாங்க போகிறீங்க. பணம் வரப்போகுது. இந்த நவம்பர் 30க்குள்ளே எதிர்த்து எதிரியே இல்லை, நம்பிக்கை கொள்ள போகிறீங்க, எதிர்த்து நிற்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரப்போகிறது. இந்த மேசராசிக்காரர்கள் சிறப்பு. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலுமே ஒரு முக்கியமான மாதம். காரணம் என்னவென்றால், டிசம்பர் மாதத்துக்கு முந்தின மாதம். இது என்ன இப்படி சொல்கிறீங்க? டிசம்பர் மாதம் நாம் இலக்கை அடைய போகிறோம். அதற்கு முன்பு நம்மளை ப்ரிப்பரேஷன் என்ன, எல்லாம் ரெடி தானே, டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சேல்ஸில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது இல்லற வாழ்க்கையில் நம்ம இந்த ஒய்ஃபுக்கு இவ்வளோ நகை வாங்கணுங்கிற டார்கெட் இருக்கிறவங்களாக இருக்கலாம், கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்து சத்தியம் பண்ணவங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம். அப்போது நம்ம இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோமாங்கிற முக்கியமான மாதமாக இந்த மாதம். இது எல்லாத்தையும் தாண்டி அதிச்சார குரு பயிற்சி நடக்கின்ற மாதம், சனி வக்கர நிவர்த்தி அடைந்த மாதம், அப்போது செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற மாதம். இப்படி இந்த மாதத்தின் பெருமைகளை சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே சேர்ந்து இந்த மாதம் மாபெரும் ஒரு பெரிய பெரிய விஷயங்களை நிகழ்த்தவிருக்கிறது. அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்பு ஏற்பட போகிறது, யார் யாரெல்லாம் மிகப்பெரிய உயரங்களை தொட போகிறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மேசராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த நவம்பர் 30க்குள்ளே என்ன நடக்கும், நவம்பர் மாத பலன்கள். நவம்பர் மாத பலன்கள்னாலே சார் ஆச்சு சார், திரும்பி பார்த்தா டிசம்பர் வந்துருச்சு, நம்ம ஒரு வருடமாக அப்படி ஆயிருங்கிறோம். என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே சார், என் வாழ்க்கையில் என்ன நடந்துருச்சு சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக ஒன்று கூட நடக்கலை. இந்த 7.5 சனி என்னை பிடிச்சது தான் மிச்சம் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த 7.5 சனி 12ஆம் இடத்திலே வந்திருக்கிறார். அவர் வந்தால் என்ன பண்ணுறார், விரயத்தை கொடுக்குறார், அந்த நிறைய கஷ்டங்களை கொடுக்குறார், நித்திரையை கெடுக்கிறார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறார். ஓகே, இப்போ இந்த 7.5 சனியால் ஏற்படக்கூடிய பீடைகள் என்ன, பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவ்வகையில் 7.5 சனி 12ஆம் இடத்தில் இருந்து இந்த நவம்பர் மாதம் நவம்பர் 28 தான் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அது வரைக்கும் 12ஆம் இடத்துல வக்ரமாக தான் இருக்கார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு பேர். 12ஆம் இடத்திலே சனி இருப்பது ஒரு பிரச்சனை தான். ஆனால் அவர் தான் வக்ரமாக இருக்கார். இப்போ எப்படின்னா, தான் மறைந்தது கூட தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாரு, நல்லது செஞ்சிட்ருக்கார் சனி பகவான். இப்போது எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி தான். ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருக்கிறவன் வக்கரம் பெற்றால் அவங்களுக்கு நண்பன் ஆயிடுறான். 12ஆம் இடத்தை சனி 12, 1, 2 பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கையில் பொன்னான பலன்களை பண வரவை கொடுக்குறார், பணத்தை கையில் கொடுக்குறார். என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் பணத்தை இழந்தீங்களோ, யார்கிட்டலாம் பணத்தை இழந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி தரார். இந்த சனி பகவான் தருகின்ற அற்புத பலன் என்னவென்றால், பண இழப்பு என்பது இனி மேற்கொண்டு ஏற்படாத வகையில் இழந்த பணத்தெல்லாம் திருப்பி தரார். அதே மாதிரி இந்த நவம்பர் 30க்குள்ளே நடக்கின்ற 2வது விஷயம் என்னென்னா, 6ஆம் இடத்தை குரு பகவான் சனி பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு வேலை கிடைக்கிறது. வேலை கிடைச்சிருது. பொன்னான வாய்ப்புகள் எல்லாம் கை நழுவி போன வாய்ப்புகள். சார் நான் இருக்கிற உடற்கூறு தேர்வுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நான்லாம் எஸ்ஐ ஆகிருக்க வேண்டியது. எவ்வளோ தூரம் நான் கிரவுண்டெல்லாம் ஓடி எல்லாம் பாஸ் பண்ணேன் சார். கடைசி நேரத்தில் எனக்கு ஏதோ ஒன்று என்னை செலெக்ஷன் பண்ண ஆஃபீஸருக்கு ஒரு இதாகிடுச்சு, என்னை கடைசியாக செலக்ட் பண்ணாமல் போயிட்டார் போன்ற விஷயங்கள். அப்போ 6ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்க்கையில் உங்களுக்கு வெளிநாடு போகிற
வாய்ப்புகள் முதற்கொண்டு எங்கே ஃபாரின் ஜாபோ இங்கே ஜாபோ மொத்தத்தில் ஜாப் கிடைக்குது. அடுத்ததாக 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். பாக்யஸ்தானம், அதிர்ஷ்டத்தை பார்த்துடுறார். ஷேர் மார்க்கெட் முதலிய விஷயங்கள், கைமாத்து, போக்குவரத்து, ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க வாங்குறீங்க, எது பண்ணாலும் சரி அதில் வியாபாரத்தில் லாபம் கிடைப்பதெல்லாம் இந்த சனி பகவான் தருகின்ற அற்புத பலன்களால் ஏற்படுகிறது. மிக நல்ல விஷயங்களெல்லாம் இந்த சனி பகவான் தருகிறார். இதை தந்து கொண்டிருக்கும் இதே நேரம் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அக்டோபர் 18 தொடங்கினார் சார் அவர் பயணத்தை. அக்டோபர் 18 தொடங்கினார். என்ன பண்ணார், நேராக வந்தார், 4ஆம் இடத்துக்கு வந்தார், உச்சம் பெற்றார். 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றார். உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறார், உங்களுக்கு வேலை வாய்ப்பு தருகிறார். 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு பகவான் உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை இதெல்லாம் தரார். 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல வருகின்ற குரு பகவான் தருகின்ற அற்புத பலனாக நல்வாழ்க்கை, காரு, முக்கியமாக மேஷராசிக்காரர்கள் கார் வாங்க போகிறீங்க. மேஷராசிக்காரர்கள் 4ஆம் இடத்துல உங்களுடைய அம்மாவோட உடல்நிலை சரியாக போகுது. மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் அது. ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருந்தால் சார், ஏன் சார் கேட்குறீங்க, என் பொழப்ப ஒரு இடமா உட்கார்ற மாதிரியா சார் இருக்குது என்ற நிலைமையெல்லாம் மாறி, நிலைமை மாறுகின்றி ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு கொண்டு போகிறார். அதே மாதிரி 4ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் அடுத்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய அசட்ஸு, சொத்து, அதை பார்த்துடுறார். அப்போ அசட்ஸு சேரக்கூடிய நேரத்தை எல்லாம் பார்த்துடுறார். உங்களுக்கு வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து, கேஸு, இதெல்லாம் இந்த 8ஆம் இடம். 8னா தாரித்திரியம் என்று பொருள் நண்பர்களே. தாரித்திரியம்னா என்ன, வறுமை, வறுமையின் உச்சத்தை தான் தாரித்திரியம் என்று சொல்வோம். அந்த தாரித்திரியம் போகின்ற நேரம் இந்த 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது தாரித்திரம் அகல்கிறது. அதே நேரம் அந்த 8ஆம் இடத்தை குரு பார்த்த பின்பு அடுத்து அவர் பார்க்கிறது 10ஆம் இடம். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கையிலே என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் ஸ்தானம், புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ். நான் புதுசாக ஒரு டிஃபன் கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சார். நம்ம இட்லி கடை படம் மாதிரி தான். புதுசாக ஒரு இட்லி கடை ஆரம்பிக்க போகிறேன். அது எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்தது. எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் நான் அதை பண்ணணுன்னு நினைக்கிறேன். அது போன்ற விஷயங்களெல்லாம் 10 குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, தொழில் பண்ணுங்கிற எண்ணம் வருது. நான் ஏன் இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்கணும், நானே ஆரம்பிக்கிறேன். ப்ளஸ்ஸோ மைனஸோ வாழ்வோ சாவோ நான் பார்த்துக்கிறேன் சார். என்ன சார் ஆகிட போகுது வாழ்க்கையில் சார் என்று நீங்கள் இப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த சமுதாயத்தில் நீங்கள் அதை எதிர்க்க தொடங்கிட்டீங்க. தனியாக ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க. இந்த நவம்பர் மாதம் அதுக்கான தைரியம் வரும். இந்த கம்பெனியில் இதுக்கு மேலே இருந்து எனக்கு அவன் நல்லா வச்சுருப்பாங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு சார், நல்லா ஏற்படும். அப்போ இந்த மாதம் அதே மாதிரி 8ஆம் இடத்துல கூடிய செவ்வாயை குரு பார்த்து அசட்ஸ் வாங்குறீங்க. ஆக மேஷராசிக்காரர்கள் அசட்ஸ் வாங்க போகிறீங்க. பணம் வரப்போகுது. இந்த நவம்பர் 30க்குள்ளே எதிர்த்து நெல் எதிரியே இல்லை, நம்பிக்கை கொள்ள போகிறீங்க, எதிர்த்திருக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரப்போகிறது. இந்த மேஷராசிக்காரர்கள் சிறப்பு. பொதுவாகவே நண்பர்களே, இந்த நவம்பர் மாத பலன்களில் அதிசிறப்பாக கருதப்படுவது நான் பார்த்த வகையிலே குருவினுடைய அதிசார பயிற்சி மட்டும்தான். குரு உச்சம் பெறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத நிகழ்வு இந்த கடகத்தில் நடக்கின்ற குரு உச்சம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குரு உச்சம் என்பது என்னவென்றால், குறிஞ்சிப்பூவை போல 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழ்ந்தாலுமே இவர் பார்வை அத்தனை வீரியமுடையது. இப்போ உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை என்பது அத்தனை தீர்க்கமான பார்வை. இப்போ 5ஆம் பார்வையாக காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட இந்த விருச்சிகத்தை பார்க்கிறார். இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, அந்த இடத்துல 3 கிரகங்கள் இருக்காங்க. யார்? விருச்சிகத்தினுடைய ராசிநாதன் யார்? செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றவனாகவும் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். அதை குரு பகவான் பார்த்துடுறார். பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரே ஸ்ட்ரோக்கில் ஒரு ஸ்ட்ரைக்கரு 3 காயின். அப்போது இந்த 3 பேருடைய பலன்களும் கிடைக்க போகிறது. அடுத்து மகரத்தை பார்க்கிறார், அடுத்து மீனத்தை பார்க்கிறார். இங்கே தான் ஹைலைட்டு. மீனத்தை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது, மீனத்தில் யார் இருக்கான்னா சனி பகவான் உட்காந்துருக்காரு, வக்கரம் பெற்று உட்காந்துருக்காரு. அவரை வக்கர நிவர்த்தி பெற்று விட்டுறார். இந்த குரு பகவான் பார்த்து மங்களச்சனியாக மாற்றுறாரு. இம்சை பண்ணுறதுக்காக வந்த சனி இப்போது இன்பங்களை தரும் சனியாக மாறிட்டார். ஸோ இத்தனை விஷயமே இந்த நவம்பர் மாதம் நடக்கிறது. இதில் நாம் முக்கியமான விஷயமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், புத பகவானுடைய பயிற்சியும் நாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். புதன் சுக்கிரனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார்.
அதே நேரத்தில் இந்த சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு, 3 6 கூடவும் 7ஆம் வீட்டில் இருக்கிறான். அப்போ மனைவிக்கு வேலை கிடைக்கிறது போன்ற நிறைய பேர் லேண்ட் வாங்க போகிறீங்க. நிறைய பேர் உடல்நலம் சரியாக போகிறீங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் சூரியனே குரு பார்க்கும்போது அப்பாவிடமிருந்து ஆதாயங்கள் நிறைய பேர் கிடைக்க போகுது. இந்த மாதம் முழுவதும் வெறும் மகிழ்ச்சியும் மங்களமும் தொழிலை நோக்கிய உங்களுடைய பயணமும், நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இந்த மாதம் தான் வரப்போகுது. புதுசாக கடை தொடக்கிறவங்களாம் இந்த மாதம் தான் தொடக்க போகிறீங்க. போன்ற கடன்களை அடைக்கிறதெல்லாம் இந்த மாதம் தான் அடைக்க போகிறீங்க. அப்படி இந்த மாதம் முழுவதும் இந்த ட்ரையாங்குலர் பலன்கள் எது, குருவினுடைய உச்சமும் சனியினுடைய வக்கர நிவர்த்தியும் ப்ளஸ் 3 கிரகத்தை குரு பார்க்கின்ற நற்பலனுமாக சேர்ந்து அள்ளி 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 உங்களுக்கு பலன்களை தரப்போகிறார்கள். இந்த மாதம் யாருக்கெல்லாம் சனி வக்கர நிவர்த்திக்கு பிரீத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ திருநள்ளாறு போயிடுங்க. இங்கே பக்கத்தில் சென்னையில் இருக்கிறவங்க பொழிச்சலூருக்கு போங்க, குச்சனூர் போங்க. இங்கெல்லாம் சொல்ல இங்கே அகத்தீஸ்வரர் கோயில்னு பேர், குரோம்பேட்டை பக்கத்தில் இருக்குது. சென்னை குரோம்பேட் பக்கத்தில் அகத்தீஸ்வரர் கோயில். அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம். அதே மாதிரி குருவுக்கு சென்னையிலேயே இருக்குது திருவலியதாயம்னு பேர், பாடியில் இருக்கிற கோயில், பாடி சிவன் கோயில் திருவலியதாயம் அப்படின்னு பேர். இங்கே இருக்கிற கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா அது குருஸ்தலம். ஆக இதை 2 மட்டும் பண்ணுங்கள். இந்த நவம்பர் மாதம் எண்ணற்ற நற்பலன்களை கொண்டு வருது. என்ன தான் கொண்டு வந்தாலும் நம்ம தான் வேலை செய்யணும். வேலை செய்கிறது நம்ம பொறுப்பு தான். ஒரு முடிவெடுங்க, நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.